அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு எழுத காத்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு குறிப்பிட்ட தரவுகள் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்குங்க. இதில் நிறைய நண்பர்கள் கேட்குறது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் தருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 போஸ்டிங்குன்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் 1 தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 டிஜிட்டில் தாங்க வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வரும். அதுக்கு எவ்வளோ காம்படிஷன் உங்களுக்கே தெரியும். யூபிஎஸ்சியில் கூட நிறைய பேர் பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் குரூப் 1ல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிரமம், அவ்வளோ ஏன்னா வேக்கன்ட் கம்மி, ரிசர்வேஷன் இருக்குது, எல்லாமே தாண்டி வர்றதுக்கு ஒரு சில குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குங்க. ஆனால் அதுக்கே எவ்வளோ தெரியுங்களா சேல்ரி? அதுக்கு 56,100 தாங்க. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4000 போஸ்ட் இருக்குங்க. மற்ற மேஜர் எல்லா மேஜருக்குமே, ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால, எக்ஸாம் வச்சு ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எல்லா மேஜருக்குமே வேக்கன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கே தெரியும், எல்லா மேஜர்லையுமே மினிமம் ஒரு இந்த ஃபேமஸான மேஜர் எல்லாமே 3 டிஜிட்டில் தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் குரூப் 1ல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் கூட 90 வேக்கன்சி மட்டும்தாங்க இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ போஸ்டிங் இருக்குது. அதுவும் தமிழில் பார்த்திங்கன்னா 569 போஸ்டிங் இருக்குங்க. இதோட மினிமம் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா 57,700. அது கூட டிஏ சேர்த்துறாங்க, சிசிஏ இருக்குது, ஹெச்ஆர்ஏ இருக்குது, மெடிக்கல் அலவன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த இப்போ போஸ்டிங் போடும்போது 1,00,000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேலரியாக இருக்குங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த இதுக்கு நம்மளோட வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். தமிழ் மட்டும் கிடையாதுங்க, மற்ற மேஜரும் சேர்த்திருந்தாங்க. உங்களுக்கு இருக்கிறதுலே உங்களுக்கு இப்போ நிறைய பேர் நண்பர்கள் போயிட்டுருப்பாங்க ப்ரைவேட் காலேஜில் இப்போ லெக்சராக போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் மினிமம், ஏன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட் இதில் பொறுத்த வரைக்கும் 15,000 20,000 வரைக்கும் தான் தராங்க. கெஸ்ட் லெக்சராக போனீங்கன்னா 25,000. அது எல்லோரும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவராலாக இருக்குங்க. ஆனால் ப்ரைவேட் காலேஜில் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டீச்சிங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 கிளாஸாச்சும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஆஃபீஸ் ஒர்க்கும் வாங்குகிறாங்க, சனிக்கிழமை வர சொல்கிறாங்க, வேலை அதிகமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையும் வர சொல்கிறாங்க. இவ்வளோ வேலை வாங்குகிறாங்க. நீங்கள் சம்பளம் பார்த்திங்கன்னா வெறும் 15,000 தாங்க. நீங்களோட ஒரு வருஷமே போனீங்கனாலுமே உங்களுக்கு எவ்வளோங்க வரப்போகுது? 1,80,000 தாங்க. அதுவும் ஒரு மாதம் சேலரி அந்த லீவில் கொடுப்பாங்களா இல்லை கட் பண்ணுறாங்க? அதுலேயும் ஒரு சில காலேஜில் இருக்காங்க. அப்போ நீங்கள் அதிகபட்சம் முழுசாக வச்சுக்கிட்டாலுமே ஒரு 2,00,000 ரூபாய்க்கு உள்ளாரதாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வேலைக்கு போகும் பட்சத்தில் உங்களுக்கு 2 மாதத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2,00,000 வருங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பே இந்த டெம்பரரி சொல்யூஷன் தேடிகிட்டு இருக்கிறது தான். அதுக்கான வந்து தயவு செஞ்சு அதில் மாட்டிக்காதீங்க. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இதெல்லாம் லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஃபேமிலி எல்லாமே, உங்கள் பின்னாடி வர ஜென்ரேஷன் எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாறுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து இதை பயன்படுத்திக்கங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு நம்ம இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃபே மாற்றக்கூடிய விஷயத்துக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். ஆனால் இங்கே தமிழ் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறோம்? வெறும் 4,500 தாங்க. 4.5% தான் உங்கள் சேலரியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மாத சேலரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 4.5% தான். 1,00,000 ரூபாயில் வெறும் 4,500 கொடுத்துட்டு நம்மளுக்கான இந்த முயற்சி நம்ம ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்காக தான் இதை சொல்ல வரேங்க. இதே குரூப் 1லையும் பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எழுதணும், மெயின்ஸ் எழுதணும், இன்டர்வியூ கிளியர் பண்ணணும். அது இல்லாமல் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்குங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. வெறும் எக்ஸாம் தான். இது பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. ரெண்டுலேயுமே பார்ட் ஏ பார்ட் பி இருக்குது. பார்ட் ஏவில் பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூஸ் இருக்கும். பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுவுமே நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி தேவையானது மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதுமானதுங்க. நம்ம எந்த இதில் படித்தா நம்மளுக்கு நல்லா, நம்ம 10 யூனிட் கொடுத்துருக்காங்களா, எதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், எதில் நம்ம வீக்காக இருக்கோம், அப்போ வீக்காக இருக்கிறத விட்டுட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா பண்ணிங்கன்னா எக்ஸாம் நல்லா பண்ணலாம். அதுக்கான தரவுகள் தான் உங்களுக்கு இது கொடுத்துருப்பேன். இந்த கடந்த இப்போ ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலுக்கான உங்களுக்கு அந்த வீடியோ போட்டிருப்பேன். அதற்கான இதுவும் ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டதன் அடிப்படையில் இன்றைக்கி அதை முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்தேன். அதோட லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவை நீங்கள் வாங்கலாம். அல்லது இங்கே இல்லை வாங்கினாலும் பரவாயில்லைங்க, இது மெட்டீரியல் போட கிடையாது. இது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்த அளவுக்கு இன்னும் உழைப்ப நீங்கள் எவ்வளோ மூலிமா 2 மாதத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ ஒரு நல்ல வழிகாட்டுதல்,
ஒரு குறுகிய காலத்தில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்களோட டார்கெட்டை கண்டிப்பாக அடைஞ்சிடலாங்க. அதற்கான எல்லா இதுவுமே உங்களுக்கு பார்த்து அதில் கொடுத்து வச்சுருக்கு. அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். அதே மாதிரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் கூட சொல்லாங்க. நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் சொல்ல தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்ன சொல்ல வரீங்களோ பாசிட்டிவாக மட்டும் கிடையாதுங்க. ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சேஞ்ச் பண்ணிக்க பண்ணுறேங்க. ஆனால் நண்பர்களே, இங்கே டிஎன் செட்டு ஏன்னா ஒரு சில இப்போ கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அட்டன் பண்ணிருக்கிறீங்க. இதில் அவங்க வழக்கமாக 6% கொடுப்பாங்க. இதில் அதில் மாற்றுறதோ அல்லது முடிவெடுக்கிறதோ அவங்களோட கையில் தாங்க. ஆனால் ஆல்ரெடி முடித்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு முடிச்சிருக்கீங்க, நெட்டு முடிச்சிருப்பாங்க, பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க. இவங்களே தேவைக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 55,000 பேர் பக்கமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் பாஸ் பண்ணி வந்தாலுமே பாருங்கள், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து ஒரு 60,000த்துலேருந்து அவ்வளோதாங்க. ஒரு 70,000 அதிகபட்சம் உங்களுக்கு வந்தால் பெரிய விஷயம். இதில் நீங்கள் வெறும் 4,000 பேர்த்தில் வந்துட்டு போதுமானதுங்க. பாருங்கள், போட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. உங்கள் திறமையை முழுசாக வெளிப்படுத்துங்க. இவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் சேலரி, ஏன்னா நம்மளுக்கு குரூப் 1 காட்டிலும் இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கானது அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் அடையலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கே நீங்கள் புரியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் இங்கே இதுக்கு மெட்டீரியல் தமிழ் சப்ஜெக்ட் மட்டுங்க மெட்டீரியல் வேணுமோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.